ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மந்த்லி காலண்டர் வச்சு ஒரு டிஐஒய் பண்ண போகிறோம். ஏன்னா எப்படியும் இப்போ இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, இந்த காலண்டர்லாம் சும்மா தூக்கி குப்பையில் தான் போடுவோம். பழைய பேப்பர் காரையும் கூட வாங்க மாட்டான். இதை ஒன்று நம்ம இந்த செல்ஃபில் போட்டு ஜாமான் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை முழுசாக இந்த காலண்டரை பிக்காமல் எப்படி பண்ணலாம், இதை வச்சு ஏதாவது சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருக்கேன். பாருங்கள், காலண்டரில் நல்லா சுருட்டிட்டு பிளாஸ்டர் வச்சு பிரியாமல் நல்லா டைட்டாக ஒட்டிட்டு இது ஒட்டிட்டு அதுக்கு பிறகு கார்ட்போர்ட் இருக்குல்ல, நம்ம அட்டைப்பெட்டி, அதில் நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகோல்லாம் இல்லை, சாதாரணமாக நம்மளே என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக ஒரே அளவில் கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிவிட்டு அதை க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு மேலேயும் அது பிரியாத அளவுக்கு நம்ம பிளாஸ்டர் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒயிட் சிமெண்ட் போட்டு இதை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதுக்கு முன்னாடியே நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன், அதை வீடியோ எடுக்கலை. ஆனால் அதெல்லாம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியில் நான் ஃபோட்டோவாக காமிக்கிறேன் உங்களுக்கு, அது எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரி பண்ண போகிறோன்ட்டு நமக்கே தெரியும்ல, ஒரு ஐடியா இருக்கும்ல இப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கார்ட்போர்டை கட் பண்ணிக்கணும். இது கீழே ஸ்டாண்ட் மாதிரி அதை நிற்கிறதுக்காக இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் நான். சுற்றிலுமே நம்ம இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஒட்டினோம்னா தான் நமக்கு ஈஸியாக அதை சுற்ற முடியும். ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று விடாவில் கேப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போனா நம்ம ஒயிட் சிமெண்ட் போடும்போது அந்த கேப்புக்குள்ளே எல்லாம் போயிட்டே இருக்கும். நம்ம என்ன மாதிரி ஷேப் வரணும்னு நினச்சோமோ அது மாதிரி வராமல் போயிடும். அதனால் இதை கொஞ்சம் நெருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பீஸ் 12 பீஸ் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சுற்றி ஒட்டினோம்னா தான் இந்த மாதிரி வரும். இது மந்த்லி காலண்டர், இது ரொம்ப கொஞ்சம் பெரிய காலண்டராக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் இந்த பீஸு. இதுக்கு முன்னாடி பண்ணது கொஞ்சம் சின்ன சின்ன மந்த்லி சீட் இருக்கும்ல, அதில் எல்லாம் இதே அளவு கொஞ்சம் சின்னதாக சுருக்கமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கூட இந்த மாதிரி மந்த்லி செட்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கேப் கொஞ்சம் சுருக்கி நம்ம பக்கம் பக்கமாக ஒட்டிட்டோம்னா தான் ஓரளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி பண்ண முடியும், இல்லாட்டி சரியாக வராது. ஏன்னா இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதி ஒட்டினதை கீழேயும் வைக்க முடியாது. நம்ம ஒட்டிட்டு வச்சோம்னா ஏற்கனவே க்ளூகன் போட்டு ஸ்டிக் பண்ணது திரும்ப பேர்ந்துட்டு வரும். அதனால் கீழேயும் வைக்க முடியாது. அதனால் ஓரளவுக்கு கீழே வைக்காத அளவுக்கு கையில் வச்சு சுற்றிட்டே தான் இதை பண்ணணும். ஏன்னா கீழே வச்சு நம்ம எடுத்தோம்னா அது ஒன்று பேர்ந்துட்டே இருக்கும், திரும்ப அதை ஒட்டுறதே தான் நமக்கு வேலையாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கீழே வைக்காத அளவுக்கு, டேபிள் வைக்காத அளவுக்கு கையிலே சுற்றிட்டே அதை மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். இது இந்த மாதிரி காலண்டர் வச்சு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இன்னொரு 2-3 பண்ணது எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு பெரிய ஒரு 5 அடியில் ஒரே ஒரு கம்பி மத்தாப்பு வாங்கிட்டு வந்தாங்க. அது பெரிய அந்த இதாக இருக்கும். அதை 4ஆக கட் பண்ணிவிட்டு நான் அது 4லேயுமே 4 ஃப்ளவர்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன்.
அது பாருங்கள், கடைசியில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இது நம்ம கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டோம். இதுக்கு மேலே வந்து இந்த டாப்பில் வந்து ஒரு பாட்டிலோட பாதி அளவுக்கு அந்த இதை கட் பண்ணிவிட்டு அதை மேலே வச்சு ஒட்ட போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாட்டிலை கட் பண்ணிவிட்டு இதோட மேலே வச்சுக்கணும். இந்த பாட்டில் முடியிலையுமே வந்து பிளாஸ்டர் போட்டு நல்லா ஒட்டிடணும். ஏன்னா வெறுமனை வந்து நம்ம ஒயிட் சிமெண்ட் போட்டால் பாட்டிலில் டைரெக்டாக நிற்காது. அதனால் அதுலேயுமே பிளாஸ்டரை போட்டு நல்லா ஒட்டிட்டோம்னா அதுக்கு பிறகு ஒயிட் சிமெண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கேப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சுற்றிடணும். நான் வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து ஏற்கனவே இந்த இதுக்கு இல்லை, இன்னொரு பிளாக் பேஸ் பண்ணி ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து ஒயிட் சிமெண்ட் போடும்போது சாதாரண சிமெண்ட் தான் கைப்பற்று போகும், ஒயிட் சிமெண்ட்டுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வெறுங்கையிலே பண்ணிட்டேன். பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங்கில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. பண்ணி முடித்ததுக்கு பிறகு தான் என்னடா கை எரிஞ்சிட்டே இருக்குன்னு பார்த்தா கை அங்கங்கே அப்படி ஓட்டையாயிடுச்சு. அதனால் அதுக்கு பிறகு இப்போ வந்து க்ளவுஸ் போட்டுட்டு தான் பண்ணுறேன். நீங்களுமே ஃபஸ்ட்டே வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஒயிட் சிமெண்ட் தானே ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க, பயங்கரமாக கைப்புத்து போயிடும். ஒயிட் சிமெண்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபெவிகால் சேர்த்துட்டேன். ஃபெவிகால்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும் இல்லையா. இது எப்படியும் ஒரு 5 மணி நேரம் காய வேண்டியிருக்கும். அதனால் மொத்தமாகவே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே 3 நாள் ஆச்சு எனக்கு. ஏன்னா இதே ஒரு வேலையாக பார்த்துருந்தோம்னா ஒரே நாளில் கூட பண்ணி போட்டிருக்கலாம். நமக்கு இது வேலை கிடையாது இல்லையா, நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும்ல. அதனால் இதை வந்து ஒவ்வொரு இதுவும் ஸ்டெப்பும் பண்ணிவிட்டு காய விட்டுட்டு அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கேன் நான். ஏன்னா அந்த டிசைன் பண்ணுறது வந்து டாட்மெண்டலா டிசைன் போட்டிருக்கேன் நான். அதுக்கு பிறகு அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடித்ததுக்கு பிறகு இது அது என்னது சைனிங்காக வார்னிஷ் போட்டிருக்கேன், பாலிசிங். அது வந்து அது ஒரு 8 மணி நேரத்திட்ட காய வேண்டியிருந்துச்சு. ஈவினிங் போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் அது நல்லா ட்ரை ஆகி இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் வீடியோ எடுத்தோம். ஆனாலுமே சூப்பராக இருந்தது. நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பெரிய காலன்றனால ரொம்ப பெருசாகவே வந்திருக்கு. அதனால தான் டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதே குட்டி குட்டியாக பண்ணப்பெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே டிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி கடையில் பண்ணி விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வாங்க போனோம்னா எப்படியும் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் ரேட் சொல்லுவாங்க. அதனால் வேஸ்ட்டாக போகிற காலண்டர் வச்சு ஒரு அட்டையை வச்சு நம்மளே இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு அழகான ஒரு வீட்டுக்கு ஒரு டெக்கர் பீஸ் ஒன்று கிடச்சிரும் இல்லையா. அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது மேலே வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டு அடிச்சிருக்கேன். வழக்கமாக நான் எல்லா இதுக்கும் வந்து பேஸ் வந்து பிளாக் கொடுப்பேன். பிளாக் கொடுத்து அதுக்கு மேலே டாட்மெண்டல் டிசைன் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எல்லாமே ஏன் பிளாக்காகவே பண்ணுற, ஒன்றாவது கொஞ்சம் கலர் மாற்றிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இதை மட்டுமே ப்ளூ போட்டுட்டு பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடித்தமாக இல்லை. பிளாக்கில் பண்ணதப்போ இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இதுதான் அந்த டாட்மெண்டல் டிசைன். ஏற்கனவே கூட அந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து அந்த கேக் வாங்கிட்டு அந்த கீழே இருக்கும்ல ட்ரே, அதை வச்சு நான் அந்த இது பண்ணேன். இது வந்து இதுதான் பண்ணணும் இல்லை, நமக்கு என்ன ஆர்ட் தெரியுமோ அதெல்லாம் பண்ணலாம். இதில் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி, சரி இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். சாதாரணமாக நம்ம பண்ணணுன்னா வழக்கமாக இப்போ கோலம் போடுவோம்ல, கோலத்தில் ஒவ்வொரு பூ டிசைன் அந்த மாதிரிலாம் போடணும்ல, தாமரை மாதிரிலாம், அது மாதிரி கூட போடலாம், இன்னும் அழகாக இருக்கும். நான் வேணால் அடுத்து வேறு ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்.
இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த டாட் மண்டலா டிசைன் தான் போட்டிருக்கேன். பிளாக்னா இப்போ எல்லா கலருமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ளூ கலர் அடிச்சிட்டதுனால ப்ளூக்கு என்ன மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்து பண்ண வேண்டியிருந்துச்சு. அதனால தான் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கூட பிளாக்கே அடிங்க, அதுதான் நல்லது. பிளாக்னால் இதில் வந்து இந்த ப்ளூ கலரையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பூ டிசைனுக்கு. இது ப்ளூ கலர் அடித்ததுனால நிறைய கலர் எடுக்காமல் போயிடுச்சு. இதில் இப்போ க்ரீன் மெயினாக அடிக்க முடியல. இதுக்கு ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு இந்த மாதிரி மட்டும்தான் கொஞ்சம் எடுத்து காட்டுச்சு. மித்த கலர்லாம் உள்ளுக்குள்ளே வைலட் அடிக்க முடியல, க்ரீன் அடிக்க முடியல. அந்த மாதிரி அந்த கலர்லாம் ரொம்ப டம்மியாக தெரிஞ்சிச்சு இந்த ப்ளூ பேஸ் வந்ததுனால. ஆனால் இது ஒரு பெரிய வேலை தான். கொஞ்சம் நம்ம பொறுமையாக பண்ணிட்டோம்னா சூப்பராயிரும். லாஸ்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இது மாதிரி இன்னொன்று வந்து இந்த மாதிரி மந்த்லி சீட் இல்லாமல் வினிகர் பாட்டில் இருக்கும்ல, அது காலியான பாட்டில், அது ஒன்று வச்சுட்டு அதுலேயே கீழே வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணி ஒட்டிட்டு அதை பண்ணினேன். அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ மந்த்லி சீட் இல்லை, கலர்லாம் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா கூட நம்ம பாட்டிலேயே இது மாதிரி வந்துட்டு பிளாஸ்டர் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே கார்ட்போர்ட் வெட்டி ஒட்டி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் பாட்டில் போது நமக்கு இவ்வளோ பெருசு கிடைக்காது இல்லையா, எல்லாம் ஓரளவுக்கு 1 லிட்டரு 2 லிட்டர் பாட்டில்னா கூட கொஞ்சம் குட்டி குட்டியாக தானே கிடைக்கும். மந்த்லி காலண்டர் அளவுக்கு உயரம் வராதுல்ல, அதனால் காலண்டரில் பண்ணால் இந்த மாதிரி பெரிய சைஸாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு, எல்லோருக்கும் நன்றி. நான் இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ போட பார்க்குறேன். இவ்வளோ நாள் கொஞ்சம் விட்டு தான் போயிட்டே இருந்துச்சு. வழக்கமாக மார்கழி மாதம் கோலம் ஆரம்பிச்சிடுவேன். இந்த தடவை மழைனால அது போடவே முடியல. சரி, அதனால தான் வேறு எதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த இதை ஆரம்பித்தேன் நான். இதில் ஒரு 6 இது பண்ணியிருக்கேன் நான் இதோடு சேர்த்து. அதை காமிக்கிறேன் லாஸ்ட்டில் உங்களுக்கு. நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. என்ன இதில் ஒரு இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். எடுத்தவங்கலாம் பண்ணவே முடியாது, ரொம்ப பொறுமையாக பண்ணி ஆகணும். வேகமாக பண்ணோம்னா பெயிண்ட் அங்கிட்டு இங்கிட்டு இழுவிடும், அதை கரெக்டாக பண்ணணும். அப்புறம் ஏற்கனவே பண்ணியிருக்க டிசைனில் டச் பண்ணாமல் வேறு பண்ணணும். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து ஷைனிங்காக தெரிகிறதுக்காக வேண்டி மேலே வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ பெயிண்ட் அடிக்கும்போது அது ஃபஸ்ட்டு ஒயிட் சிமெண்ட்டில் அடிக்கிறதுனால டூத் ப்ரஷ் வச்சு பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது, பெயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் இதுக்கு வந்து ப்ரஷ்ஷில் தான் பண்ணியிருக்கேன். இந்த பாலிசிங்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் ஏற்கனவே பண்ணியிருக்க அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பிளாக் கலரில் அந்த பேஸ் போட்டுட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், இதுதான் அந்த இது. நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதான் சொன்னேன், அந்த கம்பி மத்தா போகிறோம்ல, அந்த கூடு வந்து கட் பண்ணிட்டு பண்ணது. இது எல்லாமே அந்த மாதிரி தான். நல்லா இருக்கா பாருங்கள். இன்னொரு 3 பண்ணியிருப்பேன். இதில் அந்த லாஸ்ட்டில் தெரியுதுல்ல, கீழே மட்டும் இது மேலே ஒல்லியாக அந்த கூடு மாதிரி, அது வந்து வினிகர் பாட்டிலில் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.